ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீட்ல இருந்து ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸ்ட்ரா பே ஆப் மூலமா எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல வீட்ல இருந்து பார்ட் டைம் மூலமா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, தாராளமா நான் இப்ப சொல்ல போற மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அதே மாதிரி இதுக்கு நம்ம எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லயே எக்ஸ்ட்ரா பே ஆப் மூலமா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். அது எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்றது, அதை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? அண்ட் இப்போ சொல்ல போற மெத்தட்ஸ் மாதிரி மணி மேக்கிங் பிளாக்ஸ், டிப்ஸ் அதெல்லாம் ஃபியூச்சர்ல நிறைய அப்லோட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டா இருக்கணும்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பே அஃபிலியேட் ஆப் மூலமா எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுல என்ன நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம்? அஃபிலியேட் ப்ரோக்ராம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டு, தென் இந்த எக்ஸ்ட்ரா பே இந்த ஆப்புக்குள்ள நம்ம எப்படி சைன் இன் பண்ணலாம், எப்படி நம்ம லாகின் பண்ணணும், அதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயிலா சொல்லிட்டு, தென் எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம பேங்க்ல தான் இவங்க நமக்கு ஏர்ன் பண்ற மணி எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும், அது சிம்பிள் தான். அதுவும் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ரொம்ப ஈஸி தான். தென் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் லிங்க்ஸை, அஃபிலியேட் லிங்க்ஸை கிரியேட் பண்ணி நம்ம எப்படி ஷேர் பண்ணணும், அதையும் நான் உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பாக சொல்றேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஆப். ஓகே. அப்புறமா ஃபைனலா போனஸ் டிப்ஸா எப்படியெல்லாம் நம்மளால ஷேர் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும், நான் எப்படிலாம் ஏர்ன் பண்ணேன், அதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இமேஜின் பண்ணுங்க, நம்ம கிட்ட பல்கா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம சிங்கிள் பர்சனாவே நம்மளால எல்லாத்தையுமே நம்மளால சேல் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆளை என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம யாராவது ஹெல்ப்புக்கு இது வச்சுப்போம், ஹெல்ப்பு ரெக்கமெண்ட் இந்த மாதிரி கூப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணி தருவாங்க. நம்மளோட லாபத்துல இருந்து ஒரு சின்ன கமிஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம். புரியுதா? அதுதான் அஃபிலியேட் ப்ரோக்ராம். அதே தான் இங்கேயும். இவங்க பல்கா ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சேல் பண்ண ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு. நம்ம இந்த லிங்க் மூலமா அனுப்புறதுனால, இந்த லிங்க் மூலமா நம்ம வாங்க வைக்கிறதுனால அவங்களுக்கு கமிஷன் போகும். அந்த கமிஷன்ல இருந்து நமக்கு ஒரு கமிஷன் தருவாங்க. புரியுதா? ப்ராடக்ட்டை பொறுத்து 5% 10% அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இந்த ஆப்பை சைன்இன் பண்ணணும், எப்படி இந்த எக்ஸ்ட்ரா பே ஆப்பை சைன்இன் பண்ணணும், அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கு நான் என்னோட மொபைல் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெயிட். ஓகே. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், extrapay.com அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு போகும், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா? அதுல என்ன பண்றீங்க, லாகின் சைன் அப் இருக்கா, அதை கொடுங்க. நீங்க இப்பதான் நீங்க புதுசா பண்ண போறீங்க. அதனால என்ன பண்றீங்க, நீங்க கூகுளோ இல்லைன்னா ஃபோன் நம்பரோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் கூகுளை வச்சு நான் பண்ணிக்கிறேன். ஓகே. என் ஐடி நான் இப்போ வச்சிருக்கிறது நான் போடுறேன். ஓகே. கூகுளை வச்சு இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். அவ்வளோதான். சைன்இன் மேலே அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, மெயின் மெனு இருக்கா, இதுல என்ன பண்றீங்க, ப்ரொஃபைல் இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மை ஏர்னிங்ஸ்னு இருக்கா, அதுக்கிட்ட போங்க. போயிட்டு மேலே ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ், அது பக்கத்தில் மேனேஜ் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இங்கே டீட்டெயில்ஸ் காட்டுது பார்த்தீங்களா. ஆட் பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களோட பாஸ்புக்கில் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னு இருக்கும். ஓகே. அந்த கோடு இங்கே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேங்க் நேம், என்ன பேங்க், இந்தியன் பேங்க்கா, இந்தியன் ஓவர்சீஸா, ஆக்சிஸா, அந்த மாதிரி பேங்க் நேம் போட்டுட்டு, அது எந்த பிரான்ச்சில் இருக்க அந்த பேங்க்கு அப்படியும் போட்டுட்டு, தென் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை இங்கே போடுங்க. ஓகே.
அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டுட்டு பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கும், பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இங்கே அப்படியே எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகே, நான் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஆட் பண்ணனா அவ்வளோதான். இதுதான் பேங்க் பேலன்ஸ். இதோட அவ்வளோதான். இதுவும் சிம்பிளாக முடிஞ்சிச்சா? அவ்வளோதான் இந்த இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து லிங்க்ஸை கிரியேட் பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ எப்படி லிங்கை ஜெனரேட் பண்ணுறது அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஏதாவது ஒரு வெப்சைட் போகிறோம். நம்ம மீஷோக்கே போகலாம். ஓகேவா? மீஷோவில் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம். நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு நார்மலானதா இப்போ நான் இந்த சாரியை நான் இப்போ லிங்கை ஜெனரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து ஷேர் பட்டன் இருக்குமா, நீங்கள் அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுக்கலாம். இந்த மாதிரி லிங்க் இருக்கும்ல, என்ன பண்ணுறீங்க, இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் அந்த எக்ஸ்ட்ரா பே ஆப்குள்ளே போயிட்டு இங்கே மேக் லிங்க்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்லேயே வந்து மேக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க்மா இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் கிரியேட் ஆகிடும். இப்போது நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணி யாருக்கு அனுப்புனாலும் சரி, அவங்க இந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினா உங்களுக்கு அந்த கமிஷன் வரும். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் இப்போ இதுவும் பாருங்கள். இது வந்து 151. இப்போ நம்ம இந்த ஸ்லிப்பர் நம்ம இப்போ அனுப்புகிறோம் அப்படின்னா இதுலேருந்து 20% வந்து நம்ம கேஷ்பேக்காக கிடைக்கும், அதாவது கமிஷனாக கிடைக்கும். நம்ம இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து லிங்க்கை வந்து ஜெனரேட் பண்ணி அனுப்பலாம். ரெஃபரல் ஏர்ன் இருக்கா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் இப்போ இதை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொட்டோன்னே இங்கே ஒரு லிங்க்குமா இருக்கா, இதை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்கள் லிங்க் மூலமாக ஜாயின் ஆனால் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் மாதிரி தருவாங்க இந்த ஆப்லேருந்து. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணணும், எப்படி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து லிங்க் ஜெனரேட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து போனஸ் டிப்ஸ் பார்க்கலாம். எந்த மாதிரி விதமாலாம் நம்ம இதை ஷேர் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நான் இதை ஷேர் பண்ணி நான் ஏர்ன் பண்ணேன். பிகாஸ் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ளேயே நம்ம ஷேர் பண்ணுறதுனால அவ்வளோ நமக்கு ஏர்னிங் வராது. கரெக்டாக நம்ம எப்படி அதிகமான நம்ம இதை வைடர் ரேஞ்சில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன், டிப்ஸ். ஓகே, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. ஓகே, நம்ம இப்போ அதை பார்க்கலாம். நம்ம நிறைய விதமாக பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃபோர் டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ். இதில் நம்ம எப்படி இதை வந்து இது பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம வந்து என்னோடய ஃபோன் ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் மார்க்கெட் பிளேஸ், ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சேல் பண்ணுவாங்க. தினமும் அவங்க பார்க்குற ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி, இல்லைனா அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ், செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலும் சேல் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட்டு செல்லுன்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபேஸ்புக் வந்து நியூ அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா வராது. பிகாஸ் வந்து அது ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கும். ஒரு 2-3 வீக்ஸ் அப்புறம் தான் வரும். ஸோ நீங்கள் ஓல்டு அக்கௌண்ட் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேவா? வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட் ஃபோட்டோ. இப்போ நீங்கள் எதை வந்து ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மீஷோக்கே போகிறேன். போயிட்டு நான் வந்து இப்போ வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் அந்த பேஜுக்கே போயிடுறேன். போயிட்டு நான் வந்து ஆட் ஃபோட்டோவில்
அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம 10 ஃபோட்டோஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அதான் இதோட பேக்கு ஃப்ரண்ட் அந்த மாதிரி. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோமா, தென் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும். உமன் கிரீன் குர்த்தி. ஓகே, அவ்வளோதான். ப்ரைஸ் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் அதில் எவ்வளோ என்ன அமௌண்ட் போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 270 இருக்கா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுலேயும் ஒரு 270 போட்டுக்கோங்க. 270 போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கேட்டகரி அதே சூஸ் பண்ணிக்கோ. நம்ம ட்ரெஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னா ஓகே, அது பண்ணிட்டு மிச்சம் நம்ம வேறு எதுவும் கிளிக் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த கண்டிஷன் இதெல்லாம் வேணாம், எதுவுமே பண்ணாமல் லொக்கேஷன் இருக்கா, லொக்கேஷன் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி எந்த இடத்துல அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சென்னை வச்சுக்கோங்க. பிகாஸ் சென்னையில் தான் அதிகமாக வந்து சேல்ஸ் போகும். ஓகேவா? சென்னை வச்சு அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு பப்ளிஷ், இது மேலே வந்து பப்ளிஷ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கண்டிஷன் கேட்குறாங்கன்னா நியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நியூ கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. ஆனோடனே ஆயிடுச்சா, இப்போ வந்து உங்களோடது வந்து ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ரிவ்யூ பார்த்துட்டு அவங்க இதில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து உத்துக்கோட்டைன்னு இருக்கா, இந்த மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லாருக்குமே உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து காட்டும். அவங்க பார்த்து வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் அஃபிலியேட் லிங்க் இருக்கும்ல அந்த ப்ராடக்ட்டு, அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா அவங்க அதை வச்சு வாங்குவாங்க. அதை வச்சு வாங்கும்போது உங்களுக்கு எப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக், இது கமிஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்படி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களோட நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்படி பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தடா. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படலாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் டெய்லி ஒரு 10 போஸ்ட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ரீச் கிடச்சிரும். ஒரு செட் ஆஃப் பர்சன் வந்துடுவாங்க. ஓகேவா? ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் போடுறது ரெகுலராக வாங்குவாங்க. உங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா வரும் எது நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் எப்படின்னா ஓஎல்எக்ஸ் அப்படின்னா கிளாசிஃபைஸ் அப்படின்னா அது வந்து ஒரு செல்லிங் வெப்சைட்ஸ் மாதிரி. இப்போ இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இருக்குல்ல, இதில் இந்த மார்க்கெட் பிளேஸ் எப்படியோ அதே மாதிரி தான் அது. இது எப்படி அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன பண்ணோம் அதே தான் அங்கேயும் பண்ணோம். நம்மக்கிட்ட ஓஎல்எக்ஸ் ஆப் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து செல்லுன்னு ஆப்ஷன் இருக்கா, அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து செல்லுன்னு இருக்கும். ஓகேவா? நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் போட போகிறோம், இதில் வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டிங்கன்னா இதில் வந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டிங்கன்னா அதுதான் நல்லா சேல் ஆகும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக போடுங்க, இதில் ட்ரெஸ்ஸஸ் போடாதீங்க என்னை கேட்டால். ஓகேவா? இதில் நீங்கள் எப்படி போடலான்னா வந்து மொபைல் ஃபோன் போடலாம், இல்லை எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் போடலாம், அப்ளைன்ஸ் போடலாம், இல்லை ஃபர்னிச்சர்ஸ் போடலாம், புக்கு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிம்மர் போடலாம், இல்லைனா ஒரு ஹெட்செட், ப்ளூடூத் ஹெட்செட், இல்லைனா ஒரு ஃபோன் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்து இதுலேயும் அதே மாதிரி தான் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து இவங்களும் லிஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து நீங்கள் கொடுக்கலாம். புரியுதா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அவங்க வாங்குவாங்க. அதை வச்சு அவங்க வாங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கமிஷன்ன்றது வரும். ஓகே, இப்படியும் பண்ணலாம். இதுலேயும் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள், அந்த மாதிரி ட்ரிம்மர், அதெல்லாம் வந்து இதில் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? அவங்க ஜஸ்ட் அந்த அஃபிலியேட் லிங்க் மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்ம தான் வாங்குவோம். நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனல், இது 2 மூலமாகவும் நம்மளால் இதை பண்ண முடியும். எப்படி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸு ஓஎல்எக்ஸில் நம்ம போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடைப்பாங்க இதை வந்து ரெகுலராக வாங்குற மாதிரி.
நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட வந்து மொபைல் நம்பரோ அந்த மாதிரி சொல்லி மொபைல் நம்பரை வாங்கிட்டு, இல்லை நம்ம வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ ஒரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இது பாருங்க, இருங்க வரேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனல் இருக்கா, இந்த மாதிரி நீங்களே ஒரு சேனல் உருவாக்கி அதில் நீங்கள் அவங்கள ஆட் பண்ண சொல்லலாம். ஆட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு ஒரு போஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கு ஒரு கேப்ஷன் மாதிரி நீங்களே ஒரு ரெடி பண்ணி அதோட லிங்கை பேஸ்ட் பண்ணி நீங்கள் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் வந்தால் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கமிஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டெலிகிராம் சேனலும் அதே மாதிரி தான், சேம் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி டெலிகிராமில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இவர் இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சிருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ போடுவார். ஓகேவா? இவர் என்ன பண்ணுவார், அவர் போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டுருவார். இதுலேயும் போடுறதுனால ஆகும், அவருக்கு வந்து கமிஷன் போகும். உங்களுக்கு இப்போ இது பார்த்தா கூட தெரியும், இது 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 வந்து எக்ஸ்ட்ரா பே அதுலேருந்து பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம், இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். நீங்களும் ரெகுலராக போட்டு உங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி போட உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அதுவும் இல்லை அப்படின்னா டெலிகிராமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு போட் மாதிரி செட்டப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்காங்க அதாவது 220 2:30க்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ போஸ்ட் ஒரே நேரத்தில் போடுறாங்கன்னா அவங்க போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி தான் இல்லை. இது என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ்ட்ரா பே ஆப் மூலமாகவே நம்ம வந்து இது பண்ணி, அதாவது ஸ்மார்ட் அஃபிலியேட்னு ஒரு இது இருக்குது. அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்போ டெலிகிராம் சேனலோ. அதனால என்ன ஆகும், நம்ம பண்ணலை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது நியூ டீல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நியூ டீல்ஸ் வர வந்து நமக்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அதில் ஜாயின் பண்ணாங்கன்னா நம்ம அது எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட அவங்க வந்து அந்த டீல்ஸை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். இப்படியும் பண்ணலாம். அந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளால் இந்த எக்ஸ்ட்ரா பே மூலமாக ஏர்னிங்ஸ் கொண்டு வர முடியும். ஓகேவா? கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கீழே நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது அப்டேட் வந்தால் கூட நான் அதில் போடுறேன். ஓகே? இதே மாதிரி நிறைய போடணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே? அதுவரை தேங்க்யூ காய்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.